ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன். நாம தொடர்ந்து கணிதம் வகுப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். முந்தைய வகுப்புல கூட்டு வட்டியோட வட்டி கண்டுபிடிக்கிற முறையை பத்தி பார்த்தோம். சரிங்களா? இந்த வீடியோல கூட்டு வட்டியின் அசல் கண்டுபிடிக்கும் முறையை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? நாம கணக்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா a ஈக்குவல் டு b ஆஃப் 1 பிளஸ் r பை 100 the power n. சரிங்களா? இந்த ஃபார்முலா தான் மெமரி பண்ணிக்கோங்க. a ஈக்குவல் டு b ஆஃப் 1 பிளஸ் r பை 100 the whole power n. சரிங்களா? உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன். a என்பது மொத்த தொகை. சரிங்களா? a என்பது மொத்த தொகை, மறந்துடக்கூடாது. b என்பது அசல். சரிங்களா? r என்பது வட்டி வீதம். வட்டி வீதம். சரிங்களா? n என்பது ஆண்டு. n என்பது ஆண்டு. சரிங்களா? இது போக இன்னும் ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு தெரியும், மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சுட்டா கிடைக்கிறது என்ன? வட்டி. மிக முக்கியமானது, சும்மா தெரிஞ்சுக்கோ. மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சுட்டா கிடைக்கிறது வட்டி. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க சம்முக்குள்ள போகலாம். சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 10% வருட வட்டி வீதத்தில் 2 வருடங்களில் கிடைத்த மொத்த தொகை ரூபாய் 847 எனில் அசல் என்ன? சரிங்களா? நம்ம என்ன கேட்டிருக்காங்க? அசல். அசல் கேட்கும் போது நமக்கு என்ன தெரிஞ்சிடணும்? அந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துடணும். a is equal to b of 1 plus r by 100 the whole power n. சரிங்களா? இதான அந்த ஃபார்முலா. ஓகே. ஏனா என்ன? மொத்த தொகை. மொத்த தொகை கொடுத்திருக்காங்களா? 847 ஈக்குவல். b என்பது அசல். அசல் தான் நம்மள கேட்டிருக்காங்க, தெரியாது, அதை அப்படியே வச்சுவோம். சரிங்களா? 1 r எவ்வளவு? 10. சோ 10/100 ஹோல் பவர் 2. ஏன்னா 2 வருஷம். சரிங்களா? சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 847 ஈக்குவல் டு b அப்படியே வச்சுக்குவோம். 100 110. சரிங்களா? அப்போ 110/100 இன்ட்டு 110/100. இங்க ஏன் 2 வாட்டி எழுதி இருக்கேன் அப்படின்னா இங்க ஸ்கொயர். சரிங்களா? இங்க அடிக்க முடிஞ்சா இங்கேயே அடிச்சிடலாம். 0க்கு 0, 0க்கு 0. சரிங்களா? நமக்கு தேவை b மட்டும்தான். சோ b வச்சுக்கிட்டு மத்ததெல்லாம் ஒரு சைடு கொண்டு வரலாம். சரிங்களா? b அப்படியே வச்சுக்கலாம். இங்க வகுத்துல இருக்கிறது இங்க வரும்பொழுது பெருக்கல்ல வரும். சரிங்களா? 10 × 10. சோ இங்க பெருக்கல் இருக்கிறது இந்த சைடு வரும்பொழுது வகுத்துல வரும். 11 × 11. சரிங்களா? அடிக்கலாமா? 11 11 7 11 77. அதுல ஒரு 3, இதுல ஒரு 4 கூட்டினா என்ன வரும்? 7. மறுபடியும் 77 வந்துச்சுங்களா? அப்போ 7 11 77. சரிங்களா? 11 11 7 11 77. சரிங்களா? அப்போ என்ன இருக்கு நமக்கு இங்க? 7 × 10 × 10. சோ 700. சரிங்களா? அப்ப நமக்கு என்னது அசல்? b is equal to 700. சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். 4% கூட்டு வட்டிக்கு 2 வருடங்களில் கிடைக்கும் மொத்த தொகை 1352 ரூபாய் எனில் அசல் காண்க. சரிங்களா? அசல் கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன ஃபார்முலா? a is equal to b of 1 plus r by 100 the whole power n. சரிங்களா? இந்த ஃபார்முலாவை எக்காரணம் கொண்டு மறக்கவும் கூடாது. சரிங்களா? ஒவ்வொரு முறையும் நீங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா, அதாவது கொஸ்டினா அப்போதைக்கு அந்த ஃபார்முலா எழுதி பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா தேர்வுல மிக எளிமையாவும் இருக்கும், மறக்கவும் மறக்காது. இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ், ஞாபகம் வச்சுக்கோ. மொத்த தொகை எவ்வளவு? 1352 equal to b நமக்கு தெரியாது. சரிங்களா? r என்ன? 4. அப்ப நமக்கு என்ன வருங்க? 104/100. 2 வருஷம்ன்றதால 104/100. சரிங்களா? இது டைரக்டாவே எழுதிடலாம். பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். 100 + 6. சரிங்களா? அப்ப இங்க 4 வந்தா 104, 5 வந்தா 105, 6 வந்தா 106, 10 வந்தா 110. இதெல்லாம் வந்து டக்குன்னு போடுறதுக்கான விஷயங்கள். 52 100, 52 104, 26 52, 25 50. சரிங்களா? இதுதான் இங்க வரப்போகுது. 26/25 வரப்போகுது. சரிங்களா? b மட்டும் வச்சுக்கிட்டு மத்ததெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். சரிங்களா? இங்க பெருக்கல்ல இருக்கிறது இங்க வரும்போது வகுத்துல வரும், இங்க வகுத்துல இருக்கிறது இங்க வரும்போது பெருக்கல்ல வரும். ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ b is equal to என்னன்னு வரும்? 1352 இன்ட்டு 25 × 25. சரியா? 26 × 26. சரிங்களா? என்ன சார் இவ்வளவு பெரிய நம்பரா போயிடுச்சு, அடிக்க முடியுமா அப்படின்லாம் யோசிக்காது. கடைசி ஒரு டிஜிட் வந்து 2 டிஜிட் வேல்யூவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2ஆவது வாய்ப்பாடாலே அடிக்கலாம். 13 2 26, 6 2 12, மீதி 15 ஆயிடுமா? 7 2 14, மீதி 1 இருக்குமா? இங்க போகும்போது 12 ஆயிடுமா? 6 2 12. சரிங்களா?
மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாடுல அடிக்கலாம். 13 2 26. இங்க பாரு, 32 6, மறுபடி 32 6, 8 2 16. சரிங்களா? 13 அடிக்கலாமா? ஓர் 13 13. இங்க எத்தனை 2 13 எவ்வளவு வரும்? 26. 4 3 7, அப்ப 78ன்னு வரும். சரிங்களா? 78ல எத்தனை 13 இருக்கு? 6 13 78. சரிங்களா? ஓர் 13 13, 2 13 26. அப்ப என்ன வரும்? 25 × 25 625 × 2. சரிங்களா? மல்டிபிள் பண்ணு. 2 5 10க்கு 0, மிச்சம் 1. 2 2 4, 4 1 5, 6 2 12. சரிங்களா? 1250 ரூபாய். சரிங்களா? அரசு எவ்வளவு? 1250 ரூபாய். என்னது? 4% கூட்டு வட்டிக்கு 1352 ரூபாய் எனில் அசல் எவ்வளவா? 1250. சரிங்களா? அடுத்த கணக்கு பாரு. 2 வருடங்களுக்கு 4% கூட்டு வட்டி வீதத்தில் எவ்வளவு பணம் செலுத்தினால் ரூபாய் 2704 கிடைக்கும்? சரிங்களா? இது ஒரு சின்னதா ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கணிதம் என்பது ஒரு வகையான ஒரு பிளே கிரவுண்டுன்னு அர்த்தம்பா. சரிங்களா? அங்க வார்த்தைகள் தான் விளையாடும். சரிங்களா? அதாவது இங்க பாரு, இந்த இடம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு பணம் செலுத்தினால், சரிங்களா, அசல் எவ்வளவு கொடுத்தா நமக்கு மொத்த தொகை வட்டியோட சேர்த்து இவ்வளவு வரும். சரிங்களா? சின்னதா ஒரு மேஜிக் பண்ணிருக்காங்க. சரி, அதே ஃபார்முலா தான். சரியா? மொத்த தொகை எவ்வளவு? 2704 பி. சரியா? 4%, அப்போ 104 × 104 பை 100 × 100. ஏன் 2 வருஷம்ன்றதால. சரிங்களா? அதேதான் வரப்போகுது இங்கேயும். 52 2 104 52 100 26 2 52 25 2. சரிங்களா? அப்ப இங்கே 26 பை 25. பெருக்கல் இருக்கிறது வகுத்தலாகவும் வகுத்தல இருக்கிறது பெருக்கலாகவும் மாறப்போகுது. b = 2704 × 25 × 25 26 × 26. சரிங்களா? அப்படியே நம்ம பெருசா இருக்க ஒன்றும் பயந்துடக்கூடாது. கடைசி டிஜிட்ல 2 டிஜிட். அப்போ நமக்கு 2ஆலே அடிக்கலாம். சரியா? நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன். சரியா? 13 2 26, 1 2 2, 2 6, 10 ஆயிடுமா? 2 10, 2 2 4. சரிங்களா? மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாடுல அடி. 13 2 26, 6 2 12, 15 ஆயிடுமா? 7 2 14, மீதி ஒண்ணுங்க 12 ஆயிடும். 6 2 12. சரிங்களா? ஓர் 13 13, 5 13 எவ்வளவு? 65. சரிங்களா? மீதி 26 ஆயிடும். 2 13 26. சரிங்களா? ஓர் 13 13, 4 13 52. சரிங்களா? இப்ப நமக்கு என்ன வரும்? 625 × 4. என்ன சார் 625 டைரக்டா போட்டுறாருன்னு நினைச்சிடாத. 25 × 25. 4 5 20க்கு 0, 2 4 2 8, 8 2 10க்கு 0, மிச்சம் 1. 4 6 24 1 25. 2500 ரூபாய். சரியா? எதுக்கு நான் உனக்கு 2ஆம் வாய்ப்பாடுல இருந்து அடிச்சுட்டு போறேன் அப்படின்னா, எடுத்ததுமே வந்து நம்ம பெருசா பிராக்டிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது ஒரு கில்ட்டியாவும் எடுத்ததுமே 13 13 169 எங்கெங்கே போகும்ல. சரிங்களா? 2ஆம் வாய்ப்பாடுல சின்னதுல இருந்தே போலாம். தாராளமா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது 2 வருடங்களுக்கு 4% கூட்டு வட்டி வீதத்தில் எவ்வளவு பணம் செலுத்தினால் ரூபாய் 2704 கிடைக்குமா? 2500 ரூபாய் கிடைச்சோம் அப்படின்னா. சரியா? அடுத்த சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் 2 வருடத்தில் கிடைத்த கூட்டு வட்டி 84 எனில் அசல் காண்க. சரிங்களா? இது கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மொத்த தொகை கொடுத்துருவாங்க, இப்போ வட்டி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். என்னது? மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்கிறது வட்டி. சரியா? அவங்க வட்டி கொடுத்துருக்காங்க. சார் புரியல சார். சரி, சமூகத்துல வாங்க. மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்ன? b of 1 + r/100 whole power n. சரியா? இதான மொத்த தொகை. மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சுட்டா கிடைக்கிறது வட்டி. வட்டி தான் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சப்ஜெக்ட் பண்ணுங்க பார்ப்போம். 84 = b of. சரிங்களா? b காமனா வெளில எடுத்துட்டு என்ன வரும் நமக்கு? 1 + r/100 whole power n -1. சரிங்களா? இப்போ வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணுங்க பார்ப்போம். b நமக்கு தெரியாது. 1 + r/100. r என்ன? 10. சரிங்களா? அப்போ b 110/100 × 110/100. சரிங்களா? -1. அதானே? 0க்கு 0 0க்கு 0. சரிங்களா? நட 84 இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். b 11 × 11 121/100 -1. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாமா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்ன வரும்? b of 121 - 100/100 வரும். சரிங்களா? அப்போ இங்க பாரு, 84 என்னடா இருக்கு? ஈக்குவல் டு 121ல 100 போச்சுன்னா எவ்வளவுப்பா? b of 21/100. சரிங்களா? நமக்கு தேவை அசல். அசல் என்ன? b மட்டும் வச்சுட்டு மத்த நேரம் கொண்டு போய் பார்ப்போம். 84 வகுத்துல இருக்கிறது இங்க வரும்பொழுது பெருக்கலாம் மாறிடும்.
பெருக்கல் இருக்கிறதுக்கு வரும்போது வகுத்தலா மாறிடும். சரிங்களா? ஒரு 21 21, 4 21 84. அப்ப என்ன வரும் நமக்கு? 400 வரும். அதாவது b is equal to 400 ரூபாய். சரிங்களா? அப்போ ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு அந்த அசல் என்ன? ரூபாய் 400. சரியா? என்ன கேட்கறாங்கன்றதுல தெளிவா இரு. சரியா? அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல எக்ஸாம் எயிட் வந்துட்டு, அந்த கொஸ்டினை நான் சரியா வாசிக்கலடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த மாதிரி கொஸ்டின். சரிங்களா? இங்க கூட்டு வட்டி கொடுத்துருப்பாங்க, நம்ம பையன் வந்து மொத்த தொகை வச்சு போட்டு வந்துருப்பாங்க பாருங்க. சரியா? இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் தான், நமக்கு தெரியாம இருக்காது, தெரியும். இதுதான் கேர்லெஸ் மிஸ்டேக். சரியா? வினாத்தால சரியான முறையில வாசிக்காதால வர்ற பிரச்சனை. அடுத்து பாருங்களேன், 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளுக்கு 1632 ரூபாய் கூட்டு வட்டியாக கிடைத்தால் மொத்த தொகை என்ன? இதான். சரிங்களா? இந்த ஃபார்முலா கூட ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? பி ஆஃப், அப்போ வட்டி எவ்வளவுப்பா? 1632 ஈக்குவல் டு பி ஆஃப் 1 பிளஸ் r by 100 the whole power n minus 1. சரிங்களா? பி காமனா வெளில எடுத்தாச்சு. பி 1 6 6 என்னது? 4. சரிங்களா? அப்ப என்ன வருங்க? 104/100 இன்ட்டு 104/100 மைனஸ் 1. சரிங்களா? அடி பார்ப்போம், எப்படி அடிக்கலாம்? 52 2 104, 52 100, 52 50. சரிங்களா? 25 26 26 25 25 into 25 625. சரியா? பி 26 into 26 தெரியல, ஒண்ணும் கவலைப்படாது, பிரிக்கலாம். 26 into 26 6 36 6 இங்க 3 6 2 12 3 15 2 26 52 எவ்வளவு வருது? 6 7 6 676 676 மைனஸ் 625/625. சரிங்களா? 676ல 625 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 676ல 625 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 6 போச்சுன்னா 1, 7 2 போச்சுன்னா 5, 51. அப்ப பி ஆஃப் 51/625 is equal to 1632. சரிங்களா? நமக்கு தேவை பி மட்டும் தான், அப்படியே அதனால கொண்டு போய் பார்ப்போம். பி is equal to 1632 into 625/51. அடிச்சா என்ன வருது? 20,000. சரிங்களா? அதாவது 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளுக்கு 1632 ரூபாய் வட்டியாக கிடைத்தால் மொத்த தொகை எவ்வளவு? 20,000 வருது. சரிங்களா?